நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வந்திருக்கும். இன்றைய உலகத்தின் நடப்புகள் நம்முடைய தேசத்திலும் கூட எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதுபோல தேசத்தில் பல நிலையில் அழிவுகள் இருக்கிறது. நம்முடைய செவிகளுக்கு கேட்காத சம்பவம் கூட நம்முடைய தேசத்திலும் வெளிநாடுகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு கூப்பிட்டு தெரிவிப்பது என்னவென்றால், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். உலகம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பெருகும்போது தேவன் அநேக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இனியாகிலும் மனம் திரும்புவாளா என்று. ஆனால் மக்கள் மனம் திரும்பின பாடில்லை. கிறிஸ்தவமும் உலகத்திற்கு ஏற்றபடி போய்கொண்டிருக்கிறது. மனிதன் எப்படி மாறுகிறானோ அதற்கேற்றபடி போதனைகளும் வாழ்க்கைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. கேட்டால் சொல்வார்கள், இது காலம் மாறி போச்சுங்க, இந்த காலத்தில் உள்ளதான ஜனங்களை நடத்துறேன்னா அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம கொஞ்சம் இறங்கி போனால் தான் நடத்த முடியும். ஆனால் கர்த்தருடைய வேதம் அதை சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசுவும் அப்படி போதிக்கவில்லை, அப்போஸ்தலர்களும் அதை போதிக்கவில்லை. வேதத்திலும் அப்படி நமக்கு ஒரு வசனம் இல்லை. பிரைஸ் காட். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கூட்டினாலும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், குறைத்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு தீர்ப்பு, எச்சரிப்பு. வேதத்தில் நாம் பார்க்கும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசி கேட்போம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகள் நோவாவின் நாட்கள் சம்பவங்களை குறித்து நாம் ஏராளமான காரியங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாய் கேட்டிருந்தாலும் சில நினைப்பூட்டுதலுக்காக வேதத்து சில பகுதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நோவா நீதியை பிரசங்கித்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் பார்க்கும்போது ஏன் கர்த்தர் தேசத்தை அழித்தார் நாம் இங்கு பார்த்தோம். பிரைஸ் காட். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலாய் 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணினார். அதில் முக்கியமான காரியம் நீதியை பிரசங்கித்தார். கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகம்.
தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் பக்தி அற்றவர்களாய் மனம் போல் வாழ்ந்த ஜனங்களை ஜல பிரளயத்தால் தேவன் அழைத்தார். பாருங்கள், தேவன் அந்த நாட்கள் ஜனங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். நமக்கு பார்த்தோம், மனுஷனுடைய அக்கிரமம் என்ன செய்ததாம்? பூமியிலே பெருகினது. அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் மனுஷனுடைய வெளி வாழ்க்கையை மட்டும் பார்க்கிறது அல்ல, அவருடைய இருதயத்தை தான் முதலாவது பார்க்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாமனுடைய சன்னதிகள் 2 பேர் தேவ சன்னதியில் கடந்து சென்றார்கள். ஒருவன் 2 பேரும் காணிக்கை கர்த்தர் சமூகத்தில் காணிக்கை செலுத்த சென்றார்கள். ஒருவன் ஆட்டு மந்தையிலிருந்தும் ஒருவன் உலக பிரகாரமான தான் தோட்டத்தில் விளைந்ததான காரியங்களிலும் கொண்டு தேவ சன்னதியில் போகிறார்கள். கொண்டு போனதல்ல முக்கியம், அங்கு பார்க்கும்போது ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கை. முதலாவது வேதம் சொல்கிறது, கொண்டு போகிற மனிதனை பார்க்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது காயின் ஆபேல் மேல் எரிச்சலாய் உண்டாகிறார். எரிச்சல் எங்கு உண்டாகிறது? இருதயத்தில் உண்டாகிறது. அந்த எரிச்சல் நிறைந்த அந்த மனநிலையை கர்த்தர் வெறுக்கிறார். பிரைஸ் காட். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தேவன் வெறுக்கிற பகுதி, வாழ்க்கை வெளியே வெளிப்படுவதற்கு முன்பதாக முதலாவது செயல் திட்டம் இருதயத்தில் உண்டாகிறது. அதான் நாங்கள் சொல்றோம், இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது. அப்ப தேவன் வெளி வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்பதாக அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, காயின் ஆபேல் மேல் எரிச்சலாய் இருந்ததை கர்த்தர் பார்த்து அவனிடத்தில் கேட்கிறார். பிரைஸ் காட். இப்படி எரிச்சல் என்பது மனுஷனுடைய இருதயத்துக்குள், வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமல்ல நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு என்னமா இருந்தது? விஷனமாய் இருந்தது. அதனால் கர்த்தர் அழித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அப்படி தவறான எண்ணங்களோடு வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில இதோ ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார். அவருடைய 6வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போமாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனாய் அவன் எப்படி இருந்தானா? நீதிமானாய். அடுத்தது உத்தமனாய். அடுத்தது தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் செம்மையானதா இருந்தது. அவன் நீதியின் பாதையில் வாழ்ந்தான். அவன் நீதிமானாயிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் உத்தமனாயிருந்தான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவன் இந்த வாழ்க்கையை எதிலிருந்து கற்றிருப்பான்? யானோக்கின் மூலமாக கற்றிருப்பான். யானோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். அப்படி சந்திரித்து கொண்டிருக்கும் போதே காணாமல் போய்விட்டான்னு சொல்ல கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்ட கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை அறிந்ததான நோவா, ஹல்லேலூயா, தேவனுக்கு முன்பதாய், ஆமென், அவன் நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறதற்காக அவன் தீர்மானம் எடுத்து வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அன்றைய நாட்களிலே, நோவாவின் நாட்களிலே பூமி முழுவதும் ஜனங்கள் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று இருந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, பார்க்கும்போது ஒரே மொழி, பல மொழிகள் தோன்றவில்லை அப்பொழுது. பிரைஸ் காட். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் தான் பல மொழிகள் தோன்றினது. நோவாவின் நாட்கள் ஒரே மொழி. வேதம் சொல்லுகிறது, நோவா நீதியை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பூமியில் உள்ள சகல மனிதரையும் ஜீவ ஜந்துக்களையும் கர்த்தர் அழிப்பதற்காக அவர் திட்டமிடும் போது நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ ஒரு பேழையை ஆயத்தப்படுத்து. வாசிப்போமாக. ஆதியாகமம் அதனுடைய 6வது அதிகாரம் 18, 19, 20 வாசிப்போம்.
ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சாலவத மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு. சொல்லுகிற ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரும் மனைவிகளும் பேழைக்கு பிரவேசியுங்கள். மட்டுமல்ல சகல விதமான மிருக ஜீவன்கள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாய் சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக பேழையை ஆயத்தப்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன் பேழையை செய்வதற்காக கர்த்தர் அதற்குரிய அளவை கொடுத்தார். அதனுடைய நீளம், அவனுடைய அகலம், அவனுடைய உயரம் எல்லாவற்றையும் கொடுத்து நான் நினைக்கிறேன் நோவாவும் அவன் பிள்ளைகளும் அவன் குடும்பத்தாருமா சேர்ந்து பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எங்கு வைத்து? சமுத்திர கடற்கரையில் அல்ல, சமநிரப்பான பூமியில் வைத்து. எல்லாரும் பார்க்கிறார்கள், இந்த பேழை இந்த கப்பல் கடற்கரையில் அல்லவா தேவை, ஏன் இங்கு வைத்து கட்டி கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் அந்த நேரத்தில் தான் நோவா பிரசங்கிக்கிறான், பரலோகத்து தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜனங்களை அழிக்க போகிறார். காரணம் அக்கிரமம் பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறார். வேற நீதியை பிரசங்கித்த நோவா. நீதி எது, அநீதி எது, தேவன் விரும்புகிற வாழ்க்கை எது, அந்த வாழ்க்கையின் வித்தியாசங்களை அங்கு விளக்கி சொல்லுகிறான். ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே. 8 பேர் மட்டும்தான் அதில் சேர்த்து கொள்ளப்பட வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் பரிகாசித்திருப்பார்கள். ஓ, இந்த வயதான கிழவனுக்கு தலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, ஏதோ அவன் கரையில் வைத்து பேழை கட்டுவது மட்டுமல்ல, ஆண்டவர் ஜலத்தினால் பூமியை அழிக்க போறார் எச்சரிக்கிறார். ஆனால் கரையில் வைத்து கட்டுகிறான். இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது. இன்று சுவிசேஷம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டவரை இயேசு சீக்கிரமா வரப்போகிறார், இந்த பூமியை நியாயம் நிற்க வரப்போகிறார் என்று சொல்லி இன்று பிரசங்கிக்கும் போது உலகத்தின் மக்கள் எல்லாம் இன்று பரிகாசிக்கிறார்கள். ஓ, இந்த விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலேயா, இந்த இன்டர்நெட் எல்லாம் வளர்ந்த காலத்திலேயா, இவ்வளவு தூரம் உலகம் எவ்வளவோ எங்கெங்கேயோ போயிடுச்சு, இப்போ இயேசு பைபிள் பரலோகம் நரகம் என்று சொல்லி எல்லாம் இவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்களுக்கு தலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி இன்றைய நாட்களில் மனிதன் சொல்லுகிறது போல அன்றைய நாட்களிலும் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் அவன் குடும்பத்தாரையும் பரிகாசித்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அந்த நாட்கள் லூக்கா 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா நாட்கள் நடக்கிறது போல் மனுஷங்களோட நாட்களும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற வரையில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களா? புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் கொடுப்பது, இதுதான் வாழ்க்கைன்னு நினைத்தார்கள். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களுள்ள மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சம்பாதிப்பது, சாப்பிடுவது, நல்லா வாழ்றதா வாழ்க்கை என்று அல்ல. இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. எவ்வளவு பெரிய மில்லியன் கோடிகளை சேர்த்து வைத்திருந்தாலும் போகும்போது சில நேரத்தில் அவனுக்கு 6 அடி மண் கூட கிடைப்பதில்லையே, விட்டு செல்லுகிறான். ஆனாலும் மனிதனுக்கு அந்த அறிவில்லை. பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகத்தில் அழகாக இவர் சொல்லுகிறார். சாலமோன் 4வது அதிகாரத்தில் வாசிப்போமாக. ஒருவன் ஒண்டிக்காரனாய் 8 முதல் ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தோம். பாருங்க, சொல்லப்பட்டு ஒண்டிக்காரனாய் இருக்கிற தனித்தவனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரரும் இல்லை. அப்படி இருந்தும் படுகிற பிரயாசத்திற்கு முடிவில்லை. தனி மனிதன், அவனுக்குள்ள என்ன எண்ணம்? சம்பாதிக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும்.
அதை கட்ட வேண்டும், இதை கட்ட வேண்டும். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தில் பெரிய ஆள் ஆக வேண்டும் என்றுதான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியில் நாம் எவ்வளவு சேர்த்தாலும் ஒரு நாள் இவைகளெல்லாம் விட்டு சென்று விடுவோம். ஆனால் முடிவில் பரலோக வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும். மோட்சம் நரகம் என்று ரெண்டு இருக்கிறது. மரணத்துக்கு பின்புள்ளதை மனுஷன் யோசிப்பதில்லை. பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து தான் அவன் யோசிக்கிறான். பக்தன் அதுதான் பாடுகிறான். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடிடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பது நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, பக்தன் பாடுகிறான். மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகிற பூவை போன்றவன் மனிதன். பிரைஸ் காட். இந்த உலகத்தில் உன் வாழ்க்கை முடியும் போது நீ எங்கே செல்வாய்? ஒரு மனிதனுக்கு தேவன் இந்த பூமியில் கொடுக்கிற காலம் கொஞ்ச காலம். அந்த நாட்களில் மரணத்துக்கு பின்பு அவன் எங்க போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காய், தெரிந்து கொள்வதற்காய் தேவன் கொடுத்த காலம் தான் ஐயா அந்த பூமிக்குரிய வாழ்க்கை. பூமிக்குரிய வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து எப்படியோ வாழ்க்கை முடிக்க அல்ல. பூமிக்குரிய வாழ்க்கை எதற்கு தெரியுமா? மரணத்துக்கு பின்பு இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து போகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பின்பு ரெண்டிடம் இருக்கிறது. ஒன்று அழியாத தேவனுடைய ராஜ்யம் ஆகிய பரிசுத்தவான்களுக்காய் பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்த ராஜ்யம். இனி ஒன்று அக்கினியும் கந்தகம் எறிகிற நரக கடல். அது யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது? மனுஷனுக்காக அல்ல. அக்கினியும் கந்தவிர கடல் சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனால் சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு அவன் வழிகளில் செல்லுகிறவர்கள் தேவ எச்சரிப்பை தள்ளிவிட்டு சாத்தானின் ஆலோசனை பின்னதாக கடல் செல்கிறவர்கள் அவன் செல்லுகிற இடத்திலே பங்கடைவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இந்த பூமியில கொடுக்கிற வாழ்க்கை கொஞ்சம். பாருங்கள், இன்று வெளியே போகிறான் என்றால் சாயங்காலம் அவன் வந்தால்தான். சாயங்காலம் வரவில்லை என்றால் முடிந்து விட்டது. இரவு படுத்து தூங்குகிறான், காலையில் எழுந்தால்தான். இதுதான் மனுஷ வாழ்க்கை. ஆமென். சாய்ந்து போகும் நிழல் போல மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் யோசிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒண்டியா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரரும் இல்லை. அப்படி இருந்தும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி. பாருங்க, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் என்ன செய்வதில்லை? திருப்தியாகிறதில்லை. இன்னும் வேணும் வேணும் வேணும், இன்னும் சம்பாதிக்கணும். யாரையாவது 4 பேரை கொன்னாவது சம்பாதிக்கணும், ஏமாத்து சம்பாதிக்கணும், திருடு சம்பாதிக்கணும். இப்படியே சம்பாதிக்க வேண்டும் என்று பணத்தின் மேல், சம்பாத்தியத்தின் மேல் தன் கண்களை பறக்க விடுகிறான். திருப்தி அடைவதில்லை. எத்தனை கோடி கட்டு கட்டாக வீட்டில் வைத்திருந்தாலும் 5 ரூபாய் ஒரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டான். மனுஷன் அவ்வளவு தூரம் மனிதனை பண ஆசை மயக்கி வைத்திருக்கிறது. மனுஷன சிந்தை பூரா பணம். உலகத்தில் பெரியவனாக வேண்டும், சம்பாதித்து கோடியை நேட வேண்டும்,
கொடியை கட்ட வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பணத்தின் பின்னதாக, உலக ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக, உலக செழிப்புக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உதவியாகத்தான் இவன் விரும்புகிற உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தை சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும், செழித்தவனாய் மாறணும் என்று மனுஷன் என்ன விரும்புகிறானோ அதற்கு ஏற்ற நிறையில் போதிக்கிற போதனைகள் பெருகிவிட்டது. செழிப்பு, உலக ஐஸ்வர்யம், உலக ஆசீர்வாதம், உலகத்துள்ளான வசதி வாய்ப்புகள், இதை குறித்தே இன்று மெசேஜ் செய்திகள், கிறிஸ்தவ செய்திகள் பெருகினதினால் மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தை அடையாளம் காட்டுகிற ஊழியக்காரர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் என்ன செய்வதில்லை, திருப்தியாகிறதில்லை. இந்த சிந்தையை திருப்பி தேவனுக்கு நேராய் கொடுப்பதுதான் சத்தியம். உலகம், உலக ஆசீர்வாதம். பாருங்கள், அன்றிருந்த நோவாவின் நாட்களில் ஜனங்களும் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். உலகத்தை அனுபவிக்கிறதிலேயே கவனத்தை செலுத்தினார்களே தவிர நீதியாய் நியாயந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். இன்றைய உலகம் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. அன்றுள்ள மக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை விட மிக மோசமாய் இன்றைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் காட். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் திருப்தியாவதில்லை. நான் ஒரு நன்மையும் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதே இல்லையா. இன்னும் மனிதனுடைய நிலை அப்படிதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் உன் சிந்தையை நீ விட்டு கொண்டிருப்பாய் என்றால் பரலோகத்தின் தேவன் நியாயந்திருக்கும் போது நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. அவன் நீதியாய் நியாயந்திருக்கிறவர். ஆமென். நீதியாய் நியாயந்திருக்கிற நியாயாதிபதி வாசல் அருகே வந்து நிற்கிறார். அவர் பூமியை நீதியாய் நியாயந்திருப்பார். அவர் அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. வேதம் அதான் நீதியை பிரசங்கித்த நோவா. ஆமென். என்ன நீதியை பிரசங்கித்தான். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம அங்கு பார்த்தோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தம் எப்படி பொல்லாததாய். மனிதனுடைய சிந்தைகளை, இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார். பார்த்து மனுஷன் அது அவருக்கு எப்படி இருந்ததாம். வசனத்தை தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் மக கேடா இருந்ததால், எண்ணங்கள் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் இருந்ததால், பாருங்கள், தேவன் சொல்றாரு, மனுஷனை பூமியில உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயம் வேதனைப்பட்டது. ஏன்? மனிதனுடைய இருதயம் தவறை யோசிக்கிறது. மனிதனுடைய இருதயம் அநியாயத்தை அனுபவிக்கிறது. மனிதனுடைய இருதயம் பாவ காரியத்தை தேடுகிறது. மனிதனுடைய இருதயம் உலகத்துக்குரிய நன்மையை மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறது. இருதயம் எதை தேடுகிறதோ அதை தான் கண் தேடுகிறது. கண் எதை தேடுகிறதோ அதற்கு நேர் தான் கால் போகிறது. கால் எங்கு போகிறதோ அதை தான் அவன் கை செய்கிறது. முதலாவது அவன் செயல் இருதயத்தில் உற்பத்தி ஆகிறது. இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எப்படிப்பட்டதா? நித்தம் பொல்லாதது. அன்றைய நாட்கள் இருந்த மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் பொல்லாததா இருந்தது என்றால் இன்று எவ்வளவு அதிகம் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 வாசிப்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்த, கரைப்படுத்தும். எங்கிருந்து? உள்ளே இருதயத்துக்குள் இருந்து புறப்படுவது. அப்போ மனுஷன் சுத்தமாக வேண்டிய பகுதி இருதயம். அதுதான் கர்த்தர் கேட்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவேன். இருதய கதவை தட்டுகிற ஆண்டவர். காரணம் என்ன? மகனே மகளே, உடைய இருதயம் பொல்லாததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, அருவருப்பான சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நான் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன்.
உன் இருதயத்தை எனக்கு விட்டுக்கொடு, உன் இருதயத்தால் சுத்தம் செய்து பரிசுத்தப்படுத்தி உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று ஒவ்வொரு நபரை அவர் அழைக்கிறார். பாவ சிந்தை உள்ள மனிதன், அக்கிரம சிந்தை உள்ள மனிதன், வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சுத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனோடு நெருங்க முடியாது. அந்த பகுதியை, தேவனோடு நெருங்குவதற்குரிய பகுதியை சத்துரு கையகப்படுத்துகிறார். தவறான எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், இவைகளால் அந்த இருதயத்தை நிரப்பி சாத்தானுடைய ஒரு குடோனாக பிசாசு மாற்றி விடுகிறார். அதான் சொல்ல, இருதயத்தை புறப்படுகிறத மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும், பாருங்கள், அங்குதான் பார்த்தோம் இருதயத்தின் நிறைவில் தோற்றமல்ல நித்தம் பொல்லாதது. இங்கு சொல்லப்பட்ட இருத்துக் கொண்டிருந்த பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், பொல்லாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடம், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவ்வளவு பொல்லாத காரியங்கள் புறப்பட்டு வருமா? இதை குறித்து கலாத்தியர் சொல்லும் போது, இவை இப்படிப்பட்டவைகளை சிந்திக்கிறவர்கள், செய்கிறவர்கள் எங்க பிரவேசிக்க மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபரா இருந்தாலும் சரி, இருதயம் தேவனை முன்பதாக செம்மையானதை சிந்திக்க, நலமானதை யோசிக்க, தெய்வ பக்திக்குரிய காரியத்தை சிந்திக்க, பரிசுத்தமானதை சிந்திக்க, தேவன் விரும்புகிற காரியங்களை சிந்திப்பதற்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் திறந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பொல்லாததை யோசிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பாவ சிந்தனை நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உலக ஆசையால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயமானது இச்சையான, அருவருப்பான, வேசித்தனமான, விபச்சாரத்துக்குரிய பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறது. என் இருதயம் உலகம், செல்வம், உலக வசதி, உலகத்துடைய செழிப்பு, இவைகளையே என் இருதயம் யோசிக்கிறது. ஆண்டவரே, தயவா எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை! அன்பான கர்த்தருடைய பிள்ளை, மனசுடைய இருதயம் எப்படி கெட்டு போகிறது, மனசுடைய இருதய நினைவில் தோற்றம் எப்படி கெட்டதா இருக்கிறது. தேவன் அதை பார்த்தல்லவா அன்று தேசத்தை அழித்தார். இன்றைய காலம் எப்படி? அன்றைய நாட்களில் இன்றைய நாட்களில் ஒவ்வொருடைய கைகளே மொபைல். ஆனா அன்றைய நாட்கள் அது இல்லை. நோவாவின் காலத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அன்றைக்கும் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமல்ல நித்தம் பொல்லாததா இருந்தது. தேவனுடைய பார்வையில் அவருடைய இருதயம் வேதனைப்பட்டு, மனுஷன் முதற்கொண்டு சகல ஜீவராசிகளை தேவன் அழிக்க வேண்டும் என்றால், அன்றுள்ள மனுஷனுடைய இருதயம் அப்படி என்றால், இன்று இருக்கிற மனுஷனுடைய எவ்வளவு கொடிது! எல்லா கைகளிலும் மொபைல். நேரம் காலில் கண் திறந்து பார்ப்பதே மொபைலில் தான். தான் கழுத்தில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்ட மனைவியை பார்க்கிறானோ என்னமோ, தான் கழுத்தில் மாலை போட்டு கைப்பிடித்த கணவனை பார்க்கிறாளோ இல்லையோ, தன்னை பெற்றெடுத்து சீராட்டி தேற்றி வளர்த்து உணவு கொடுத்து உடை கொடுத்து அழகு பார்த்த பெற்றோரை பார்க்கிறார்களோ இல்லையோ, பிள்ளைகளை பெற்றோர் பார்க்கிறாங்களோ இல்லையோ, மொபைலை தேடுகிறார்கள். அதுல என்ன வருகிறது? இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததாக்குகிறதான, கெடுக்கிறதான, அருவருப்பான காரியங்கள் மொபைலில் இருக்கிறது. ஃபேஸ்புக், இன்டர்நெட், எந்தெந்த காரியங்கள் உண்டோ எல்லாவற்றிலும் அருவருப்புகள் புதைந்து கிடக்கிறது. அதில் சில நல்ல காரியங்கள் இருக்கிறது. இன்றைய வாலிப உள்ளங்கள், இன்றைய மனுக்குலங்கள் எதை தேடுகிறார்கள்? மொபைலில் நல்லதை தேடுகிறார்களா? இல்லையே. அருவருப்பை அல்லவா, வேசித்தனத்தை தூண்டுவது அல்லவா,
விபச்சாரத்தை குறித்த சிந்தையை தூண்டுவதல்லவா அநேக வாலிப உள்ளங்களை இன்றைய மனுக்குலம் தேடிக்கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நோவா நாட்கள் வாழ்ந்த மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் பொல்லாததா இருந்ததால் அன்றைய உலகத்துள்ள சகல ஜனங்களையும் கர்த்தர் அளித்தது உண்மை என்றால், இன்று உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் என்ன இருக்கிறது? நீ வைத்திருக்கிற மொபைல்ல என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? என்ற சிறு பருவங்கள்ல மொபைல் இல்லை. குறிப்பிட்ட ஒரு வாலிபத்தில் வரும்போதான் டெலிஃபோன், அதுக்கப்புறம் தான் எங்கேயோ ஒவ்வொரு கையில் ஏதாவது இருக்கும். ஆனால் இன்று அப்படி அல்ல, பிறந்த குழந்தைக்கு கையிலையும் அதுதான் இருக்கு, வளர்ந்தவங்களை கையிலையும் அதுதான் இருக்கு. அதில் நல்லதை மட்டும் தெரிந்து கொள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் கையில் இருக்கிற மொபைல் உன்னை நரக பாதாளத்துக்கு கொண்டு போகும். உன் கையில் இருக்கிற மொபைல் இருதயத்தில் அன்று நோவாவின் நாட்கள் இருந்த ஜனங்களுக்குள் நினைவுகள் தோற்றங்களும் பொல்லாததா இருந்தது போல உன் கையில் இருக்கிற மொபைல் இருதயத்துக்குள் பொல்லாத காரியங்களையும் பொல்லாத சிந்தனைகளை தூண்டி எழுப்பத்தக்க நிலையில் அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுமே. நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், வெண்வஸ்திரம் தரித்திருக்கலாம், காதலுக்கு கையில் ஒன்று நகை இல்லாமல் இருக்கலாம், ஆலயத்து ஒழுங்கா வருகிற நபரா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதாய் மாறத்தக்கதான அருவருப்பை உனக்குள் அனுப்பி வைக்கிற மொபைலில் என்ன பார்க்கிறாய்? அநேக வாலிபர்களுக்கு நான் எச்சரித்திருக்கிறேன். தம்பி, தங்கச்சி, தயவு செய்து மொபைல்ல நேரம் செலவிடாத. தவறான காரியங்கள் ஏராளம் இருக்கு, அதை பார்க்காத, அதை தேடாத. தவறானதை பார்த்து தவறான நிலையில் உன்னை தொடர்பு கொள்ள வைக்குமே, தவறானதை பார்த்து தவறான எண்ணங்களை உருவாக்குமே, தவறானதை பார்த்து தவறான சிந்தையோடு நீ வாழ்வாயே, உன் இருதயம் சுத்தம் இல்லாமல் கரைபடிந்து விடுமே. மட்டுமல்ல, அந்த கரை உன் வாழ்க்கையே கெடுத்து விடுமே. தேவ ராஜ்யத்துக்கு உன்னை தகுதி அற்ற நிலை இழக்க பண்ணுமே. அது ஏன் உனக்கு தேவையா? இன்று உனக்கு நல்லது போல் இருக்கு, இன்று உனக்கு அது பார்த்தால் அதாவது விஷமும் பால் கடல்ல தான் இருக்கும். ஆனால் அதற்குள் விஷம் இருப்பது புரிந்து கொள்ள முடியாது. இதுபோல தான் அநேகர். நல்லது பாருங்கள், முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், அந்த மனுஷியாகிய ஏவாளை கவர்ச்சியான பழம் இழுத்தது, பார்வைக்கு அழகா இருந்தது, புசிப்புக்கு நலமென்று இருந்ததாம். சாத்தான் சொன்னவுடன் நல்லதாக மனசில் ருசித்தாள். அந்த அழகு, அந்த சிந்தை அதை பறிக்க வைத்தது, புசிக்க வைத்தது, புருஷனுக்கு கொடுக்க வைத்தது. ரெண்டு பேரும் தேவனுக்கு அந்நியராய் மாறினார்கள், தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். பாவம் எங்க ஆரம்பித்தது? பார்வை, சிந்தை, அப்புறம்தான் செயல். அதுபோல் மொபைல் நீ பார்க்கிற அநேக தவறான காரியங்கள், ஆமென், முதலாவது உன்னுடைய இருதயத்துக்குள் உன்னை கரைப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது வெளிவேசம் கட்டின கிறிஸ்தவனை சேர்த்துக் கொள்ள வரவில்லை. வெண்வஸ்திரம் தரித்தவர்களையோ, நகைகளொன்னு போடாமல் இருக்கிறவர்களையோ, ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றவங்களையோ, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறவர்களே சேர்த்துக் கொள்ள வருவது. அதற்கு எதற்கு வந்தாலும் உள்ளான பரிசுத்தம் இருக்கிறதா? 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிப்பு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்க கடவுள். ஆவி, நீ சிந்திப்பது தவறாய் பார்த்து இருதயத்தில் சிந்திக்கிற பாவ சிந்தை, அருவருக்கத்தக்க சிந்தை, வேசித்தன சிந்தை உடைய ஆவியை கரைப்படுத்துகிறது.
அதோடு உன் ஆத்துமா இருளடைகிறது. தேவனுக்கும் உனக்கு உரிய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆவி கரைபடுகிறது, ஆத்மா இருளடைகிறது, சரீரம் தவறான காரியங்களை செய்ய புறப்படுகிறது. வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போகிற பாருங்க. தன்னுடைய மனுஷனுடைய ஆவி கெடுகிற ஒரு இடம் சிந்தையால். ஆத்மா இருளடைந்து கரைபடுவது எங்கு? பிரைஸ் காட். அந்த சிந்தனையின் மூலமாய் உள்ளான மனிதன் தேவனுக்கும் உள்ளான மனிதனுக்குரிய உறவு தடுக்கப்படுகிறது. அவன் உள்ளான மனிதன் இருளடைந்து மரித்து போகிறான். சரீரம் சிந்தித்ததை செய்ய தூண்டுகிற கரைபடுகிறது. தேவனுடைய பார்வையில் உள்ள தகுதியை இழக்கிறார். அன்றிருந்த ஜனங்களுக்குள்ளேயும் ஆமென் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை பூமியில் உண்டாக்குனது என்ன செய்தார்? அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சி, நீ எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ தூங்க போகும்போது எதை சிந்தித்துக் கொண்டே படுக்கிறாய்? எதை அதிகமா பேசுகிறாய்? தேவனோடு நேரம் செலவிட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை பிசாசுக்கும் அவனுக்குரிய சொத்தின் மேலெல்லாம் நேரம் செலவிடுகிறாய். ஆண்டவரோடு நேரம் செலவிட உனக்கு நேரம் இல்லை. ஜெபிக்க நேரம் இல்லை. வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. வேதத்தின் சத்தியங்கள் என்ன தெரியுமா? 19 சங்கீதம் சொல்லுகிறது, அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறது. உனக்கு மொபைல்ல உள்ள எந்த காரியமும் உனக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு பண்ணாது. இந்த அநேக விசுவாசிகள் கெட்டு போகிற ஒரே ஒரு இடம் மொபைல். அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் வழிதவறி தவறான வாழ்க்கை வாழ்வது, காதலிக்க தூண்டுவது, விபச்சார வேசுதனங்கள் செய்ய தூண்டுவது, தகப்பனையும் தாயும் கீழ்ப்படியாதபடி ஆக்குவது எல்லாமே அந்த ஒரே ஒரு மொபைல் மூலம்தான். எப்பொழுதும் பார்த்து எப்பொழுதும் அதை சிந்தித்து தன்னுடைய இருதயம் கரைபடுகிறது, வாழ்க்கை கரைபடுகிறது. அக்னியும் கந்தம் இருந்த கடலுக்கு பங்கடைகிற நபராய் மாறுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, மொபைல் உன் கையில் இருக்கலாம், அவசியத்திற்கு மட்டும் நீ பயன்படுத்து. காலேஜில் படிக்கவோ ஸ்கூல்லையோ ஃபோன் பேசுவதற்கோ தேவைப்படலாம். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு தேவையில்லையே. ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, அப்போ தேவைப்படலாம். ஆனால் தேவையற்ற சும்மா இருக்கிற தேவையில்லை. யாரை பார்த்தாலும் மொபைல். டூவீலரில் போகிறாங்க, மொபைலை பார்த்துட்டே போயிட்டு எங்கேயா போய் ஆக்சிடென்ட் ஆகும். மனிதனுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி போய்கொண்டு மொபைலை பார்த்துட்டு வாகனம் ஓட்டுவது, டூவீலர் ஓட்டுவது, கார் பஸ்ஸுகள் ஓட்டுவது, இதனால் என்ன நடக்கிறது? விபத்துகள். நடந்து போகும்போதே பார்த்துட்டு போறாங்க, எங்கேயா போய் மரத்தில் மோதுகிறார்கள், வாகனத்தில் மோதுகிறார்கள், ஏதோ குழியில் விழுந்து விடுகிறார்கள். காரணம், தங்களுடைய நிலையை மறக்க வைக்கிறது, தான் போக வேண்டிய இடத்தை மறக்க வைக்கிறது, தான் செய்ய வேண்டிய காரியத்தை மறக்க வைக்கிறது. கவனம் பூரா தேவையற்றவைகள் மேல் போய்கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நேரம் விடிந்தால் உன் வாழ்க்கையில் பெரும் பகுதியை மொபைல் செலவிடுகிறாய். ஆனால் தேவனோடு செலவிட வேதத்தை வாசிக்கவோ தியானிக்கவோ ஜெபிக்கவோ உனக்கு நேரம் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, நோவா நீதியை பிரசங்கித்தான். இன்று உனக்கு இந்த நீதியாகிய செய்தி உனக்கு நேரம் கடந்து வருகிறது. மொபைல் நேரத்தை செலவிடுகிற உனக்கு அநீதியை நீ செய்து கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உன் இருதயத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறாய். பார்ப்பதெல்லாம் இருதயத்தில் சேருகிறது. ஜெபிக்கும் போது அதை தான் சிந்திக்கிறாய், படுக்கும் அதை தான் யோசிக்கிறாய். மீண்டும் அதிகாலையிலே போதைக்கு அடிமைப்பட்டவனை போல மீண்டும் மொபைலை தேடுகிறாய். உன் வாழ்க்கை தேவனற்றவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பான விசுவாசியே, அன்பான வாலிப சகோதரனே சகோதரியே, நீ செலவிடுகிற மொபைல்ல செலவிடுகிற நேரம் உன்னை தேவனற்றவனாய் உன்னை மாற்றுகிறது. நாட்களுள்ள ஜனங்கள்
புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். அதற்கே அவர்களுக்கு நேரம் செலவினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மகனே, நீதியாய் நியாயந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், உன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறது? நாட்களில் இன்றைய போன்ற இன்டர்நெட்டோ விஞ்ஞான ரீதியில் எந்த அறிவும் இல்லை. அன்றைக்கு அவன் இருதயம் நினைவு தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருந்ததால் தேவன் அளித்தார் என்றால், இன்று உன் நினைவின் தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கிறது? அன்று நீதியை நோவா பிரசங்கித்த போது மனம் திரும்பி பேழைக்குள் பிரவேசிக்க ஒருவனும் வரவில்லை. இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நபர் ஆலயத்து வா என்று கூப்பிட்டால் ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, மொபைலில் இருந்து கொண்டிருக்கிறான். வீணாய் நேரம் கேட்ட சொல்லுவாபடி, இது ஒரு டைம் பாசிங். டைம் பாசிங் நீ எடுக்கிறாய், உன்னை வாழ்க்கையை அழிவுக்கு நேர கொண்டு சேர்க்கும். அன்பான சகோதரனே, சகோதரியே, அநேகருடைய வாழ்க்கையில் தேவனற்ற வாழ்க்கை, உலக சிந்தை, உலக ஆசை, உலக இச்சை, பாவ எண்ணங்களை தூண்டி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் மொபைலில் இருக்கிறது. கர்த்தர் என்று உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்று கர்த்தர் என்று எச்சரித்த போது, நோவா எச்சரித்த போது ஜனங்கள் எச்சரிப்புக்கு கீழ்ப்படியவில்லை. பாருங்கள், பேழைக்குள் பிரவேசிப்பதற்காக மனிதன் வரவில்லை, மிருகங்கள் வந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்று மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்த போது நோவா, மனிதன் மனம் திரும்பவில்லை. ஆனால் பேழைக்குள் மிருகங்கள் எல்லாம் உள்ள பிரவேசித்தது. நோவாவின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படிந்த மிருகங்கள் எவைகளெல்லாம் இருக்கும்? பெரிய யானை, உங்களுக்கு தெரியுமே, கழுத்து உயர்ந்த ஒட்டகம், சீற்றம் கொண்ட சிங்கம், சீறி பாய்கிற சிறுத்தை, புலி, பாம்பு, விஷத்தன்மை கொண்ட எல்லா பிராணிகள், கொடூரமான மிருகங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பூனையும் நுழைஞ்சிருக்கும், எலியும் நுழைஞ்சிருக்கும், பாம்பும் உள்ள போயிருக்கும், எல்லாம் இருக்கும். என்னென்ன கொடூரமான மிருகங்கள் உண்டோ, எவ்வளவு கோபம் பிடித்த வெறி பிடித்த மிருகங்கள் உண்டோ, எவ்வளவு பலவானாகிய மிருகங்கள் உண்டோ, எல்லாம் பேழைக்குள்ள பிரவேசித்தது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதனோ தன் வழியை விட்டு மனம் திரும்பவில்லை. மிருகங்கள் எல்லாம் மனம் திரும்பினது. அதற்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மிருகம் எப்படி மனம் திரும்பிச்சு நீங்க கேட்குறீங்களா? அடா மனிதனே, இவ்வளவு பெரிய யானை கொஞ்சம் கோவப்பட்டு கர்ச்சித்தால் கடத்தூர்ல இந்த ஏரியாவில் ஒருத்தம் கூட நிற்க முடியாது. ஆனால் அந்த யானையும் தலைவணங்கி என்று கர்த்தர் பூமியில புறப்படுங்கள் என்று சொல்லி அனுப்பினாரோ அதுவரையிலையும் நோவாவுடைய சொல்லுக்கு அடங்கி பேழைக்குள்ள இருந்தது. இன்று சில விசுவாசிகள் வெளியே ரவுடியா இருப்பாங்க. கர்த்தருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த சர்ச்சுக்குள்ள ரவுடியா இருப்பான், வெளியே கொலைகாரனா இருப்பான். மனம் திரும்ப ஞானஸ்நானம் எடுப்பான், சர்ச்சுக்குள்ள அடித்தடி வச்சுட்டு கொலை பண்ணிட்டு இருப்பான். குணம் மாறல. ஆனால் பேழைக்குள் வந்ததான யானையின் குணம் மாறினது. யானை நினைச்சா அந்த முழு பேழையும் ஒரே தகர்ப்புல தகர்த்திருக்கிறான். ஆனால் அங்கே நோவாவின் சொல்லுக்கு அடங்கி இருந்தது. அது சீரவில்லை, யாரையும் மோதவில்லை, யாரையும் காலில் போட்டு மிதிக்கவில்லை. ஒட்டகத்தை பாருங்கள், தலை உயர்ந்தது. உயரமான மரத்தில் கூட அவர் வாயை நீட்டி பறிக்கும். ஆனால் அந்த பேழைக்குள்ள அந்த ஒட்டகமும் தலை வணங்கினது. அநேகர் கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவங்களா இருந்த சர்ச்சுக்குள்ள வந்து, நான் யார் தெரியுமா, நான் பெரிய பணக்காரனாக்கும், நான் யார் தெரியுமா, பெரிய ஆபீசராக. ஒட்டகத்தை போல தலையை தூக்க கூடாது. நீ ஒட்டகத்தை போல உயர்ந்தவனா இருந்தாலும்
யானை போல பெருத்தவன பலசாலியா இருந்தாலும் பேழைக்குள் வந்தால், கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அடங்கியாக வேண்டும். உன் குணத்தை காட்டுகிற இடம் சபை அல்ல, உன் சுபாவங்களை வெளிப்படுத்துகிற சபை அல்ல. வெளியே கோஷ்டி மோதல், சபைக்குள்ள கோஷ்டி மோதல். வெளியே ஜாதி பாகுபாடு, சபைக்குள்ள ஜாதி பாகுபாடு. வெளியே கெட்ட வார்த்தை, சபைக்குள்ள உங்களுடைய சண்டை. நீ எந்த நிறைய மனம் திரும்பி இருப்பாய்? போலித்தனமாய் கிறிஸ்தவ வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற உன்னை நேர்ந்திருக்க ராஜாதிராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அன்று இந்த மனிதனுடைய இருதயத்தை தோற்றமல்ல நித்தம் பொல்லாதா இருந்தது போல இன்றைக்கு உனக்குள் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிற உனக்குள்ளே வெளியே இருக்கும்போது இருந்த குணங்கள் உனக்கு உள்ளே கர்த்தருக்குள் வந்தவரை இருக்கும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் தேவன் நியாயந்திருப்பார், பரலோகராஜ்யம் போக முடியாது. அடுத்தபடியாக ஒட்டகம் பாருங்கள், உயரமான கழுத்துடையது. அது தலை சாய்க்க விரும்பாது, எப்பவும் மேலே பார்த்துட்டான. அநேகர் அப்படித்தான். ஜாதி பெருமை, பண வசதி வாய்ப்பு இருந்த அந்த பெருமை, ஜாப். நான் யார் தெரியுமா? நான் ஐஏஎஸ் ஆபீசராக, அந்த ஆபீசராக. நீ எந்த ஆபீஸ் ஆகிய ஒட்டகமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வந்தால் தன்னை வணங்கி ஆக வேண்டும். எல்லாரை போல நீ ஒருத்தன் தான். எலியை போல ஒருத்தன் தான் ஒட்டகமும். சின்ன எலியை போன்ற ஒன்றுதான் யானை. இதற்கு என்ன மதிப்போ அதுதான் யானைக்கு, இதற்கு என்ன மதிப்போ அதுதான் ஒட்டகத்துக்கு. அடுத்தது ஒன்று கிடக்கிற சிங்கம், காட்டின் ராஜா. அது பார்க்கிறது, நான் யார் தெரியுமா என்று சபைக்குள்ள வந்திருந்து முறைச்சிட்டு கிடக்கு. சில இப்படிப்பட்ட சீற்றம் கொண்டவர்கள் நிமித்தம் தேவன் கிரியை செய்ய முடியாதபடி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாதபடி பாதியிலே கிறிஸ்தவம் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனமற்ற மனநிலை. நான் வெளியே யாரா இருந்தேன் தெரியுமா? நான் அங்கெல்லாம் போனா என்னை பார்த்தா எல்லாரும் பயந்து எழுந்திருப்பாங்க, என்னை பார்த்து பயப்படுவாங்க. நீ எவ்வளவு கொடூரமான சிங்கமா இருந்தாலும் மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்லுகிற நீ கிறிஸ்துவுக்குள், தேவ சபைக்குள் உன்னுடைய எல்லா கொடூர தன்மையும் விட்டுவிட வேண்டும். அதுதான் மனம் திரும்ப. அநேக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சபைக்குள்ள வந்தாலும் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது. காரணம் சிங்கத்துக்கு சுபாவம், ஒட்டகத்துக்கு எண்ணம், யானைக்கு எண்ணம். இந்த புத்தியெல்லாம் இருக்கிறவங்க சரீரம் மறுவாக்கப்படாது. அடுத்த சிறுத்தை மற்றும் புலி இவைகள் பார்க்கிறது. நான் யாரையும் கழுத்தில் பிடிச்சிட விட மாட்டேன்னு நிற்கும். ஆனால் சிறுத்தையோ சிங்கமோ யானையோ ஒட்டகமோ பிற மிருகங்களை தொந்தரவு பண்ணதாக வேதத்தில் வசனமே இல்லை. பேழைக்குள் பிரவேசித்து விட்டால் எல்லா அவைகளோட ஜென்ம சுபாவங்களை எல்லாம் விட்டு விட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்பினேன், ஞானசாரம் எடுத்தேன், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றேன் சொல்லுகிற நீ பழைய சுபாவங்களை நீ விட்டிருக்கிறாயா? இல்லை என்றால் நீதி உள்ள நியாயாதிபதி வரும்போது நீ வெட்கப்பட வேண்டிய வரும். கர்த்தர் அந்த பூமியை நேர்ந்திருக்க வருகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துகிற விசேஷம். 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமாக. இதோ மேகங்களுடனே வருகிறேன், இதோ மேகங்களுடனே வருகிறேன், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், நீதி உள்ள நியாயாதிபதி வெளிப்பட போகிறார். அன்று தோமா நீதி பிரசங்கித்த போது ஒருவர் கேட்கவில்லை, மிருகங்கள் பிரவேசித்தது, மனிதன் பிரவேசிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்குள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஞானசாரம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம், சபைக்குள் வந்திருக்கிறாயே, உடைய இருதயம் எதை யோசிக்கிறது? பகைமையா, எரிச்சலா, பொறாமையா, நான் என்ற எண்ணங்களா, மனமேற்றுமையா? எதை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றிருந்தவர். அதனால் தேவன் வேதனைப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, உன்னை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுவாரா?
வேறு சொல்லுகிறது, இதோ மேகங்களுடைய வருகிறார். யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனத்தை வாசிப்போமாக. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தி உள்ள யாவரையும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியல் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசுகிற கடின வார்த்தைகள் எல்லாற்றையும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கர்த்தர் வருகிறார் என்று யாரோக்கு முன்னறிவித்தார். பாருங்கள், கர்த்தர் நீதியாய் நியாயந்திருக்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 2 தெசலோனிக்கேயர் 1:7. தேவனை அறியாதவர்களுக்கும், நல்லா கவனிக்க வேண்டும், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய ஒன்று அறியாதவர்கள், இன்னொன்று கேட்கிறார்கள், கீழ்ப்படியவில்லை. அதான் அது 2 காரியங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் எல்லாம் நியாயந்திருக்கிறார் என்று. தேவனை என்ன செய்யாதவர்கள், அறியாதவர்களையும் விடுவதில்லை, அவரை நியாயந்திருக்கிறார். அவர்கள் அறியவில்லை, அதற்கேற்றபடி நியாயத்தீர்ப்பு. அடுத்தது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. அப்படி என்றால் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். இன்று எச்சரிப்பை கேட்கிறாய், பொல்லாத சிந்தையை விட்டு வா, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு, இருதயத்தின் நினைவில் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருக்கிற இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, அவர் புதிய இருதயத்தை உனக்கு கொடுப்பார் என்று சத்தியத்தை கேட்டும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு, எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமை காட்டிக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரா, எத்தனையோ முறை உன்னோடு கர்த்தர் பேசினார். இருதயத்தில் இருக்கிற பொல்லாத எண்ணங்களை விட்டு மனம் திரும்பு என்று, பாவ சிந்தையை விட்டு மனம் திரும்பு என்று, பாவத்தை தூண்டி விடுகிறதான, பாவத்தின் எண்ணத்தை அதிகரிக்கிற, நினைவுகள் தோற்றத்தை கேடாய் எழுப்புகிற மொபைல் நேரம் செலவிடாத என்று எச்சரித்தார். உன்னுடைய எத்தனையோ முறை பேசினார். எத்தனையோ முறை கசப்பை விடு, பொறாமையை விடு, எரிச்சலை விட்டு மனம் திரும்பு என்று கர்த்தரோடு எச்சரித்தார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அல்லேலூயா! எவ்வளவு பயங்கரமான கர்த்தருடைய வார்த்தை! தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனை, சகோதரியே, நீ வெளியே இருக்கும்போது எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் மனம் திரும்பும் போது பழைய குணங்களும் மனம் திரும்பவும் மாறுகிறது, பழைய கொடூர புத்தியும் மாறுகிறது, பழைய விபச்சார, வேசித்தனம், மதுபானம், தீய செயல்பாடுகளும் மாறுகிறது. மனம் திரும்பி என்றால் எல்லாம் அதற்குள் அடங்கி விடுகிறது. ஞானஸ்தானம் பழைய மனிதனாகிய பாவ மனிதன், கொடூரத்தன்மை உள்ள மனிதன், அருவருப்பான மனிதன், பழைய இருதயத்து தவறான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருந்த மனிதன் பாவத்திற்கு மரித்தவனாய் மாறுகிறான். மரித்து அவனை தண்ணீருக்குள் அடக்கம் செய்வது, மரித்த மனுஷனை மண்ணில் எப்படி அடக்கம் பண்ணுகிறார்களோ அதுபோல மனம் திரும்பி பாவத்துக்கு மரித்த மனிதனை தண்ணீருக்குள் அடக்கம் செய்யப்பட்டவனாய் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்க. இன்னும் சொல்லப்பட்டிருக்க, தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆண்டவரே, இதுவரையிலே என் மனம் போல வாழ்ந்தேன், என் மனம் விரும்புகிறது போல வாழ்ந்தேன், தவறான சிந்தித்து வாழ்ந்தேன், இன்று முதல் நீர் காட்டும் பாதையில் வாழ்வேன் என்று உடன்படிக்கை, நல் மனசாட்சி உடன்படிக்கை. வேதம் சொல்லுகிறது,
ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள். வேறு சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய பொல்லாத குணம் ஒளிந்து போயின. பழைய அருவருப்பை சிந்திக்கிற குணம் ஒளிந்து போயின. பழைய பாவ எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனிதனுடைய சுபாவம் ஒளிந்து போயின. பழைய பாவத்தை செய்கிற, தவறான பாதையில் நடக்கிற, மதுபானத்துக்கு நேர ஓடுகிற, தீய நண்பர்களோடு ஐக்கியம் வைக்கிற, ஆமென், புகைப்பிடிக்கிற, தீய வார்த்தைகளை பேசுகிற பழைய மனிதன் மாறிவிட்டான். புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். அவன் தான் ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்கிறவன். ஆமென். அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள அருமையாண்டவர் வரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று நீ எதை யோசிக்கிறாய்? எதை சிந்திக்கிறாய்? நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார நாட்கள் நடக்கும் வேறு சொல்லுகிறது. 17வது அதிகாரம் லூக்காவில் 26, 27 சொல்லும் போது இப்படி சொல்லுகிறது, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். அவர்கள் என்ன தவறு செய்திருப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாதது. தேவன் விரும்புகிற சிந்தை இல்லை, தேவன் சந்தோஷப்படுகிற எண்ணங்கள் இல்லை, கர்த்தர் வாசம் பண்ணுவதற்குரியதான சிந்தைகள் இல்லை, தங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்துகிற எண்ணங்கள். ஆமென். என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் வந்து அனைவரை என்ன செய்தது? அழித்து போட்டது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பேழைக்குள் ஒரு கூட்டம் பேர் இருக்கிறார்கள். நீதியாய் நடந்தவன், உத்தமமாய் நடந்தவன், கர்த்தரோடு சஞ்சரித்தவன், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள், பிள்ளைகளோட மனைவிமார் மட்டுமல்ல, நோவாவின் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் வந்ததான மிருகங்கள். மிருகத்தின் சுபாவங்கள் நமக்கு நன்றாக தெரியும். பேழைக்குள் எந்த மிருகமும் தன் குணத்தை காட்டவே இல்லை, தன் சுபாவத்தை வெளிப்படுத்தவே இல்லை, தன் பலத்தை வெளிப்படுத்தவில்லை, தன்னுடைய சீற்றத்தை, அங்கு பூனை எலியை பார்த்து முறைக்கவில்லை, பாம்பு, விஷப்பாம்பு மனுஷனையோ மிருகங்களையோ தீண்டவில்லை, சிங்கம் சீரவில்லை ஆட்டை பார்த்து, சிறுத்தை மிருகங்களை வேட்டையாடவில்லை, யானை அங்கு தன் பலத்தை அங்கு பிரயோகிக்கவில்லை, ஒட்டகம் தன் தலையை தூக்கவில்லை. எல்லாம் பேழைக்குள் அடங்கி இருந்தது. நோவாவின் சொல்படியே இருந்தது. கர்த்தர் சொல்லுகிற நாள் வரையிலையும் அடங்கியிருந்தது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, பேழையாகிய சபைக்குள் நீ வந்திருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கலாம். உன் குணம் மாறினதா? உன் கொடூர குணம் மாறினதா? உன் சீற்றம் மாறினதா? நான் என்ற மனமேட்டுமை, பெருமை மாறினதா? நான் உயர்ந்தவன், உயர்ந்த ஜாதி என்ற எண்ணங்கள் மாறினதா? தவறான சிந்தனைகள் மாறினதா? தீய செயல்கள் மாறினதா? பொய் பேசுவது மாறினதா? பித்தலாட்டம் பண்ணுவது மாறினதா? தகாத நண்பர்களோடு ஐக்கியம் மாறினதா? புதிய மனுஷனாய் மாறி இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் பேழைக்குள் நீ பிரவேசித்திருக்கிறாய் அல்லவா? உன்னை சிந்தித்து பார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னுடைய கையில் இருக்கிற மொபைலுக்கு ஒரு முடிவு பண்ணு. நல்லதை மட்டும் பயன்படுத்து, தவறானதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. இது தவறானதை நான் பார்க்க மாட்டேன். அவைகளின் இருதயத்தின் நினைவுகள் தோற்றத்தை கெடுக்கும். இறுதி நினைவுகள் தோற்றங்களை கெட்டால் தேவ கோபத்திற்கு நான் ஆளாய் மாறிவிடுவேன். நான் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவிக்க வேண்டும் என்றால் இருதயத்தை கரைப்படுத்தி கெடுக்கிற மொபைலில் உள்ள தகாத காரியங்களை பார்ப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. தேவையானது மட்டும் பயன்படுத்தும். மற்றுள்ள காரியங்கள் ஃபேஸ்புக்கா அல்லது யூடியூப்பில் உள்ள பகுதிகளா, தேவையற்றவைகளை லாக் பண்ணிவிடு. அதை விட்டு வெளியேறு. மொபைலோடு செலவிடுகிற நேரத்தை ஒதுக்கிவிட்டு வேதத்தோடு, தேவனோடு, தேவ சமூகம் முழங்கால் பண்ணிவிட்டு ஜெபிக்க நேரத்தை செலவிடு. கர்த்தரை ஆராதிக்க ஓடோடி வா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நேரங்களை வீணடித்து விடாதே. கர்த்தர் உனக்கு கேட்பார். மகனை, இத்தனை ஆண்டுகள் நான் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருந்தேன். ரட்சிக்கப்பட இத்தனை வருஷங்கள் நீ ஆனதே. இத்தனை வாரம், இத்தனை ஞாயிற்றுக்கிழமை,
இத்தனை இடைநாள் கூட்டங்கள், இத்தனை விசேஷ ஆராதனைகள், இவைகள் எல்லாம் இத்தனை ஆராதனைகள் நீ போகாமல் அலட்சியம் காட்டியிருக்கிறாயே, இத்தனை செய்திகள் நீ கேட்டு மனம் திரும்பவில்லையே என்று உன்னை கர்த்தர் நியாயந்திருப்பார். தேவ கோபத்துக்கு ஏதுவாய் தேவன் உனக்கு கொடூரமான தண்டனைக்கு உன்னை உள்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்று நீ மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பான சகோதரா, சகோதரி, நீ எப்படி இருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் காட், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் போது, வாசிப்போமாக. ஆமோஸின் மகனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர் நாட்களில் யூதாவின் எருசலேமின் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். மாடு தன் எஜமானையும், மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனை முன்னணி, கழுதை தன் ஆண்டவன் முன்னணி அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜன உணர்வில்லாமலும் இருக்கிறது. கர்த்தர் துக்கப்படுகிறார். மாடு தன் எஜமானனை, கழுதை தன் ஆண்டவன் முன்னணி அறிகிறது. இஸ்ரவேலோ அறியாமலும் என் ஜனம் உணராமல் இருக்கிறது. உன்னை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? என் மகனே, மகளை, உன்னை நான் எவ்வளவோ முறை எச்சரித்தேன், எத்தனையோ முறை தன்னோடு பேசினேன், ஆனால் உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பவில்லையே. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி மாயமாலமாய் ஆலயத்துக்கு வந்து தவறான காரியங்களை செய்து தவறான வழிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. மனம் திரும்பாவிட்டால் நியாயாதிபதி வாசலருகே வந்து நிற்கிறார். இது கடைசி காலம். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபத்தில் 13வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நித்திரையை விட்டு, அலட்சிய மனப்பான்மை விட்டு, நிர்விசாரத்தை விட்டு, உலகத்தின் மேல் சாய்ந்திருக்கிற நிலையை விட்டு எழுந்திருக்க வேண்டியதான வேளையாயிற்று. நாம் விசுவாசிகள் ஆன போது, வாசிப்போம், நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் சீக்கிரம் வருவார் என்று துடித்தாய். ஆனால் இன்று வேறு சொல்ல, இன்று இப்பொழுது அதை பார்க்கலும் அதிக சமீபம் சொல்லிவிட்டு அடுத்தது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் நடக்கிற சீராய் நடந்து கொள்வோம். வசனத்தை கேட்கிற சகோதரா, களியாட்டம், பொழுதுபோக்கு, சூதாட்டம் அநேகரை கேள்விப்பட்டிருக்கிறது. என்ன ரெம்மி? ரெம்மி என்று சொல்லுகிற ஒரு களி, குதிரை, கிரிக்கெட் மேட்ச், இவைகளுக்கெல்லாம் பணம் கட்டி அதில் இது பண்ண, இதெல்லாம் களியாட்டு, சூதாட்டம், களியாட்டு. அடுத்தது வெறி, பாவ வெறி, விபச்சார வெறி, வேசித்தன வெறி. அடுத்தது வேசித்தன, காம விகாரமும் வீணாக விதண்டாவாதம் பேச, வாக்குவாதம், அது இல்லை சரியில்லை, இது சரி, அவன் சரி, இவன் சரி, அது பேச, பொறாமை, அவன் சரியில்லை, அவங்க கொஞ்சம் நல்லா இருந்துட்டாலே பொறாமை, இவன் நல்ல துணி கொடுத்துட்டு வந்தால் பொறாமை, அவனோட வண்டி வாங்கிட்டா பொறாமை, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தா பொறாமை, பொறாமை பிடிச்ச பரலோகத்துக்கு போக முடியாது. பொறாமையும்
உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறோம் போல சீராய் நடவுங்கள். அடுத்த வசனம், துரைச்செயலுக்கு இடமாக கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறபடியால் உன்னுடைய வஸ்திரத்திலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீ உடுக்கிற வஸ்திரம் மற்றவர்கள் இச்சித்து உன்னை பார்த்து ரசித்து பாவ சிந்தனைகளால் எழுந்து தவறான காரியங்களுக்கு நேரான சிந்தனை போகாதபடிக்கு உன்னுடைய சரீரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துர் இச்சைகளுக்கு இடமாய் உன் உடலை பேணாமல் பிறர் உன் அழகை, உன்னுடைய சரீரத்தை, உன் அவயவங்களை, உன்னுடைய நிலையை இச்சிக்கிற அளவில் ட்ரெஸ்ஸிங் இருக்கக்கூடாது. அடுத்தது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சுபாவம் நிறைந்த சாயல், கிறிஸ்துவின் பேச்சு நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்துவின் பார்வை, கிறிஸ்துவின் நடக்கை, இவைகளால் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அடுத்தது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகை சமீபம். நீதியாய் நியாயந்திருக்கிற ராஜாதி ராஜா வரப்போகிறார். பூர்ணப்பட்டவர்களை சேர்க்க மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் வரப்போகிறார். இப்பொழுது நடக்க போவது மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் வருகிற நேசர், மணவாளனாய் வரப்போகிற நேசரை, ஆத்ம மணவாளனை சந்திக்க நீ ஆயத்தமா? அல்லது நீதியாய் நியாயந்திருக்க போகிற நியாயாதிபதியாகிய ராஜாதி ராஜாவை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இல்லை, அக்கினி கந்தமீர கடலுக்கு போக நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ மனம் திரும்பு. நோவாவின் நாட்கள் இருதயத்து நினைவுகள் தோற்றமல்ல நித்தம் பொல்லாததா இருந்தது. அவருடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களை நியாயந்திருத்தம் எப்படி தெரியுமா? அழித்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, கொஞ்ச கால வாழ்க்கை உனக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வழி அல்ல, நீ விரும்புகிற பாவம் நிறைந்த, இச்சை நிறைந்த, அருவருப்பு நிறைந்த வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ உன் இருதயத்தை கேட்கிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். புதிய இருதயத்தை கொடுத்து சுவையான பாதையில் நடத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பிரைஸ் காட். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் மனம் திரும்புதல் தேவை, மனம் புதிதாக்கப்படுதல் தேவை. அன்றைய நாளிலே ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்தது மட்டுமல்ல, இருதயத்து நிறைவுகள் தோற்றம் பொல்லாததாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் மனுஷனை பூமியில சிருஷ்டித்ததற்காக துக்கப்பட்டீர், இருதயத்துக்கு அது விசனமாயிருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை அழித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒரு மகா பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவில் தங்களை காத்துக்கொள்ள இன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் அந்த உள்ளங்கள்ல கிரியை செய்வீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய இடைவரும் பெரிய காட்ட செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.